அன்புக்குரிய மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினியறிவியல் பாடம் 11 C++இல் செயற்கூறுகள். இந்த செயற்கூறு பாடத்தில் நாம் இரண்டாவது பகுதியில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குற அப்படின்னா அதனுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு வெளிப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஆப் அப்படிங்கிற செயற்கூறு. இப்போ ஸ்ட்ரிங் லென்த் ஆப் என்ற செயற்கூறு மூலசரத்தை அதன் செயலுறுப்பாக எடுத்துக்கொண்டு அதன் நீளத்தை திருப்பி அனுப்பும். வெற்று குறியுருவை சரத்தின் நீள கணக்கீட்டில் எடுத்துக்கொள்ளாது. நாம் இந்த ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சரத்தினுடைய லென்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லும். அதில் இருக்கக்கூடிய இந்த நல் கேரக்டரை அந்த லென்த்தினுடைய கணக்கீட்டுக்கு எடுத்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனுடைய சிண்டாக்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நிரல் பகுதி அங்கே எடுத்துக்காட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே, இப்போ string.h கட்டப்பையில் IOStream கொடுத்துருக்குது, நேம் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்தாச்சு, மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. இதில் கேரக்டர் சோர்ஸ் அப்படிங்கிற இந்த அணி நம்ம அடுத்த பாடத்தில் தான் அணி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்தாவே இதை நம்ம வேரியபிள்னு சோர்ஸ் சொல்லக்கூடாது, அணின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, நம்ம அணிங்கிற பாடத்தில் போய் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் அது எளிமையாக இருக்கும். சரி, இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை வந்து சோர்ஸுங்கிற அணியில் வந்து நாம் அசைன் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, சிஅவுட்டில் த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸில் இருக்கிறத அப்படியே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். பிரிண்ட் பண்ண சொல்லும்போது நம்மளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து இட்ஸ் லென்த் இஸ் அப்படிங்கிற வார்த்தை டபுள் கோட்டில் இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அடுத்து ஸ்ட்ரிங் லென்த் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பயன்படுத்திட்டு அதுக்குள்ள எதை இப்போ சொல்லியிருக்கிறா, சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிங்கை சொல்லியிருக்கிறார். சோர்ஸில் என்ன ஸ்ட்ரிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ ஸ்ட்ரிங் லென்த் ஆஃப் சோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸினுடைய லென்த் என்னவோ அதை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகே மாணவர்களே, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, சேம் கோடிங் தான் அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கிறேன். சோர்ஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி சிஅவுட்டில் கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு டபுள் கோட்டில் கொடுத்தோம்னா அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். சோர்ஸுங்கிற அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறேன். இட்ஸ் லென்த் இஸ் அப்படின்னு சொல்லி அது டபுள் கோட்டில் இருக்கிறனால பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறோம். சரி, வாங்க இது ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே மாணவர்களே, பாருங்க, சோர்ஸில் அசைன் பண்ணிக்கிறேன். த கிவன் ஸ்ட்ரிங் இஸ் அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டில் இருக்கிறனால அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. சோர்ஸில் வேரியபிள் பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிற சோர்ஸுங்கிற வேரியபிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு இருக்கும், அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. இட்ஸ் லென்த் இஸ் அப்படின்னு டபுள் கோட்டில் இருக்குது, அது இட்ஸ் லென்த் இஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சோர்ஸுங்கிற ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் என்னென்னு கேட்டிருக்கிறோம். அப்போ 16ன்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரை கொடுத்துருக்குது. ஓகே மாணவர்களே, இப்படித்தான் வந்து ஒரு சரத்தினுடைய லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும், ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை பயன்படுத்தணும். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. இதை இங்கே இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை சேர்த்து ஒரு கேரக்டராக எடுத்து வந்து லென்த் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 15ன்னு சொல்லியிருக்கு, ஏன்னா இந்த இடைவெளி வந்து நான் எடுத்துட்டேன். ஓகே, சரி, ஸ்ட்ரிங் லென்த் ஃபங்க்ஷனை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து மாணவர்களே, நம்ம பார்க்கக்கூடியது ஸ்ட்ரிங் கம்பேர், STRCMP. ஓகே, ஸ்ட்ரிங் கம்பேர் இரண்டு சரங்களை வந்து ஒப்பிடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு தான் இந்த ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற ஃபங்க்ஷன். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. பாருங்க, ஸ்ட்ரிங் கம்பேர் என்ற செயற்கூறு ஸ்ட்ரிங் 1 மற்றும் ஸ்ட்ரிங் 2 என்ற இரண்டு அளப்புருக்களை எடுத்துக்கொள்ளும். இந்த செயற்கூறு ஸ்ட்ரிங் 1 மற்றும் ஸ்ட்ரிங் 2 உள்ளடக்கத்தை அகர வரிசையில் ஒப்பீடு செய்யும். இது எப்படி வரிசைப்படுத்துங்கிற, அகர வரிசையில் தான் வந்து ரெண்டே கம்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதனுடைய சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க, பொது வடிவம். ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் ரெண்டே கம்பேர் பண்ணும். இரண்டு ஸ்ட்ரிங்கும் ஒன்றாக இருந்தால் ஆன்சர் 1ன்னு சொல்லும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன வேண்டும், இது வந்து நம்மளுக்கு வேற மாதிரி ஆன்சரை 0ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு சொல்லும். பாருங்க, ஸ்ட்ரிங் கம்பேர் செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்புகள். ஸ்ட்ரிங் 1இல் உள்ள முதல் குறியுறு மதிப்பும் ஸ்ட்ரிங் 2 உள்ள முதல் குறியுறின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் நேர்ம மதிப்பை திருப்பி அனுப்பும். ஓகே, ஸ்ட்ரிங் 1இல் உள்ள முதல் குறியுறு மதிப்பு ஸ்ட்ரிங் 2 உள்ள முதல் குறியுருவின் மதிப்பை விட குறைவாக இருந்தால் எதிர்ம மதிப்பை திருப்பி அனுப்பும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ட்ரிங் 1 மற்றும் ஸ்ட்ரிங் 2 சமம் எனில் 0ங்கிற மதிப்பை தரும். இரண்டு ஸ்ட்ரிங்கு சமமாக இருந்தால் 0, மற்றபடி என்ன இருக்கு நம்மளுக்கு 1 - 1ங்கிற ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, வாங்க இது எப்படி கொடுத்துருக்குது, இந்த எப்படி செயல்படுது இந்த நிரல் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ஸ்ட்ரிங் 1ல கம்ப்யூட்டர், ஸ்ட்ரிங் 2ல சயின்ஸு. அடுத்தது ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கிறாங்க. ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்ட்ரிங் கம்பேருங்கிற செயற்கூறை பயன்படுத்திக்கிறாங்க. ஸ்ட்ரிங் 1ஐயும் ஸ்ட்ரிங் 2ஐயும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு சமமானு பார்க்குது.
அதாவது இந்த ரெண்டு சமமாக இருந்தால் ஜீரோங்கிற மதிப்பு ரிசல்ட்டில் அசைன் பண்ணியிருக்கும். அப்படி அசைன் பண்ணியிருந்தால் ரிசல்ட் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோங்கிற போது கண்டிஷன் ட்ரூ. அப்படி ட்ரூவாக இருந்தால் இந்த சி அவுட் ரன் ஆகும். எப்படி ரன் ஆகும்? ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் ஒன்னில் என்ன அசைன் பண்ணமோ அந்த கம்ப்யூட்டர் பிரிண்ட் ஆகும். அண்டுங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆகிட்டு ஸ்ட்ரிங் டூ, அதுலேருந்து ஸ்ட்ரிங் டூவில் என்ன இருக்குதோ அந்த வார்த்தை பிரிண்ட் ஆகும். ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா, ஓகே, ஜீரோவை விட ரிசல்ட் மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா என்னாகும்? இந்த ஸ்ட்ரிங் ஒன் ஸ்ட்ரிங் டூ ரெண்டையுமே பிரிண்ட் பண்ணிட்டு ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற மெசேஜ் நம்மளுக்கு சொல்லும். ஓகே மாணவர்களே, சரி, இந்த நிரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். வாங்க ரன் பண்ணி பார்க்கலாம். சேம் கோடிங் தான் மாணவர்களே, புக்கில் இருக்கிறத அப்படியே நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸ்ட்ரிங் ஒன்றில் என்ன பண்ணியிருக்கிறா? கம்ப்யூட்டர். ஸ்ட்ரிங் டூவில் சயின்ஸ்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கு சமமா? சமம் இல்லை. அப்போ சமம் இல்லாதனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் சொல்லுது? சமமாக இருந்தால் இந்த இப் கூற்று செயல்படுத்தப்பட்டிருக்கும். சமம் இல்லாதனால என்ன ஆகுது? அடுத்த இப் கண்டிஷனுக்கு போகுது. ஓகே, ஜீரோ லெஸ் தேன் போகுது ரிசல்ட்டு. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் என்ன? கம்ப்யூட்டர். அண்டு என்ன சொல்லுது? ஸ்ட்ரிங் டூவில் என்னது? சயின்ஸு. ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிறது நம்மளுக்கு மெசேஜ் கொடுக்கும். வாங்க மாணவர்களே, இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி நாம் கொடுத்து பார்க்கலாம். ரெண்டுமே நம்ம கம்ப்யூட்டர்னு கொடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன ஆன்சர் வருது நாம செக் பண்ணலாம். இப்போ இரண்டு சரங்களையும் கொடுத்துட்ட. ஸ்ட்ரிங் ஒன்று கம்ப்யூட்டர், ஸ்ட்ரிங் டூ கம்ப்யூட்டர் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஸ்ட்ரிங் ஒன்று ஸ்ட்ரிங் டூ ரெண்டே கம்பேர் பண்ணுறது. கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சமம்னா ஜீரோங்கிற மதிப்பு ரிசல்ட்டில் அசைன் பண்ணிடும். அதுக்கடுத்து இப் கண்டிஷனில் ரிசல்ட்டில் ஜீரோன்னு இருக்குது. ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, நிபந்தனை சரின்னு ஒன்று இந்த சி அவுட் ரன் இருக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஒன் என்ன இருக்கு? ஸ்ட்ரிங் ஒன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் ஒன்னில் கம்ப்யூட்டர். அண்டு ஸ்ட்ரிங் டூ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸ்ட்ரிங் டூவில் கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஆர் ஈக்குவல்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சரை சொல்லிடும். மறந்துடாதீங்க மாணவர்களே, இப்படித்தான் இது ரன் ஆகும். இரண்டு ஸ்ட்ரிங்குகளும் சமமாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஜீரோ, மற்றபடிக்கு என்ன இருக்கும்? நம்மளுக்கு -1 அல்லது +1ங்கிற ஆன்சரை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? சரி, அதுக்காக ரெண்டையுமே உங்களுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சது. சரி, வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். இப்போ ஸ்ட்ரிங் கம்பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கேட். இப்போ இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். இதில் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. ஸ்ட்ரிங் ஒன்னில் உள்ள முதல் குறியீரின் மதிப்பு ஸ்ட்ரிங் டூ உள்ள முதல் குறியீரின் மதிப்பை விட அதிகமாக இருந்தால் நேர்ம மதிப்பை திருப்பி அனுப்பும். அதாவது இங்க என்ன உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை விட இதனுடைய மதிப்பு குறைவாக இருந்துச்சுன்னா நேர்மம், இதை விட இதனுடைய மதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா எதிர்மம். -1 ஆன்சர் சொல்லுங்கிறத சொல்ல வரேன். அடுத்து மாணவர்களே, ஸ்ட்ரிங் கேட். ஆமாம், ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அர்த்தம். இரண்டு சரங்களை ஒன்றோடொன்று இணைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய செயற்கூறு தான் இந்த ஸ்ட்ரிங் கேட். பாருங்க, ஸ்ட்ரிங் கேட் என்ற செயற்கூறு இலக்கு மற்றும் மூலம் என்ற இரு செயலுறுப்புகளை எடுத்துக்கொள்ளும். இந்த செயற்கூறு மூலசரத்தின் நகலை இலக்கு சரத்தின் இறுதியில் இணைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் மீனிங் 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்பாங்க. இதனுடைய பொது வடிவம் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கையும் டார்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கையும் என்ன வேண்டும்? காப்பி பண்ணும். ரெண்டு இணைக்கும். காப்பி பண்ணும் மீன்ஸ் என்னன்னா இணைக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தத்துக்கு. ஓகே, ஆமாம். வாங்க, இது எப்படி இதுக்குன்னு ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க, வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஹேட்டர் பேர்லாம் கொடுத்தாச்சு. டார்கெட்டுங்கிற அணி, அதாவது வேரியபிளில் லேர்னிங் C++is1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை டார்கெட்டில் அசைன் பண்ணுறாங்க. சோர்ஸுங்கிற வேரியபிள், அதாவது அணி அரேயில் என்ன பண்ணுறாங்கன்னா ஈஸி அண்டு வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை இதில் அசைன் பண்ணி வைக்கிறாங்க. டார்கெட்டில் லேர்னிங் C++is1, சோர்ஸில் ஈஸி அண்டு வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை அசைன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங் கேட் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறாங்க. டார்கெட் கமா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
டார்கெட்டோட சோர்ஸ் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிடும். ஓகே, ஆட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்ண, எதை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறான்னா சி அவுட்டில் டார்கெட்டை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறான். எதனுடைய வெளியீடு எப்படி வருது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். ரன் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் திரும்ப ஒரு டைம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா மாணவர்களே, டார்கெட்டுங்கிற அணியில் இங்கே 15 கொடுத்துருக்குதுன்னா இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு 50 கேரக்டர் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். இதில் 15 கொடுத்துருக்குன்னா இங்கே கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கு 50 கேரக்டர் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒருவேளை 10 தான் கொடுக்குறோன்னா 10 கேரக்டர்ஸ் தான் அலோவ் பண்ணும். ஓகே, அதுக்கு மேலே கொடுத்து அதையே எடுத்துக்கொள்ளாது. ஓகே, சரி வாங்க மாணவர்களை நம்ம பார்க்கலாம் இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத. இங்கே இது நம்ம ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியாச்சு. ஸ்ட்ரிங் கேட்டுங்கிற செயற்கூறில் டார்கெட் கமா சோர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த சோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரிங்கை டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கோட இணைத்து விடும். என்ன வேண்டும், டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கோட இணைச்சிரும். அந்த வேலையை என்ன வேண்டும், இது செய்யும். இப்போ அடுத்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி அவுட்டில் சோர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்ல டார்கெட்டை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ டார்கெட்டுங்கிற ஸ்ட்ரிங்கில் அதாவது அந்த அணியில் நாம் எதை மட்டும்தான் அசைன் பண்ணியிருந்தோம்னா லேர்னிங் C++ இஸ் பண்ணுங்கிறத அசைன் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ சோர்ஸ் அதோட இணைச்சதுனால நம்மளுக்கு வெளியீடு என்ன கிடைச்சிருக்குது, லேர்னிங் C++ இஸ் பன் கமா ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கும் ரெண்டும் இணைத்து ஒரே லைனில் நம்மளுக்கு டிஸ்பிளே இருக்குது. அப்போ இரண்டு சரங்களை ஒன்றோடு இணைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எது பயன்படுத்தப்படுகிறது, இந்த ஸ்ட்ரிங் கேட்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. ஓகே மாணவர்களே, இதை கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து மாணவர்களே, STR/UPR அதாவது ஸ்ட்ரிங் அப்பர் இந்த செயற்கூறு உள்ளீடாக கொடுக்கப்பட்ட சரத்தை ஆங்கில பெரிய எழுத்துக்களாக மாற்றும். நம்ம இன்புட் கொடுக்கக்கூடிய அந்த எழுத்தை என்னது ஸ்மாலில் கொடுக்கறது கேப்ஸாக மாற்றும். அதுதான் அதனுடைய வேலை. ஓகே, அதுக்கு ஒரு நிரல் கொடுத்துருக்குறாங்க. இதில் IOSTime ctype.get string.h கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெயின் ஃபங்க்ஷன் இதில் ஸ்ட்ரிங் 1ல் 15 சொல்லி 50 எழுத்து வரைக்கும் ஸ்ட்ரிங் 1 கொடுத்துக்கலான்னு சொல்லியிருக்குது. கெட்ஸாப் செயற்கூறில் ஸ்ட்ரிங் 1 சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு சி அவுட்டில் கன்வெர்டட் த சோர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் 1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குது. இன்ட்டு அப்பர் கேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ண சொல்லியிருக்கிறேன், அந்த அப்பர் கேஸுங்கிற செயற்கூரை பயன்படுத்தி நம்ம சுமாரில் கொடுத்ததை கேப்ஸுக்கு மாற்ற சொல்லியிருக்குது. ஓகே, இந்த செயற்கூறு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சேம் கோடிங் தான் புக்கில் இருக்கிறது. ரன் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் இன்புட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு கேப்ஸ் லெட்டரில் மாற்றி கொடுத்துருக்குது. எப்படி மாற்றிச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இன்புட் கொடுக்குறோம் பாருங்கள். டைப் எனி ஸ்ட்ரிங் இன் லோயர் கேஸ் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. சி அவுட்டில் இருக்கிறது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு கெட்ஸாப்புங்கிற செயற்கூறு நம்மக்கிட்ட இன்புட்டை கேட்டு வாங்குது. ஸ்ட்ரிங் 1க்கு உண்டான இன்புட்டை வாங்குது. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது கன்வெர்டட் த சோர்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அப்படியே டபுள் கோட்டில் இருக்கிறது பிரிண்ட் ஆகிட்டு ஸ்ட்ரிங் 1ல் அங்கே என்ன ஸ்ட்ரிங் நாம் கொடுத்தோமோ அதை கேப்ஸில் இங்கே என்ன வேண்டி இருக்குது பாருங்க. ஸ்ட்ரிங் 1ல் இருக்கிறது அப்படியே இங்கே பிரிண்ட் ஆகிருக்குது. இன்ட்டு அப்பர் கேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஸ்ட்ரிங் அப்பர் என்ன பண்ணுறது, ஸ்ட்ரிங் 1ல் இருந்த ஸ்மால் லெட்டரை கேப்ஸுக்கு மாற்றி இருக்குது. அப்போ நம்ம ஸ்மால் லெட்டரில் கொடுக்கக்கூடியதை கேப்ஸுக்கு மாற்றக்கூடிய வேலையை எந்த செயற்கூறு செய்யும், இந்த ஸ்ட்ரிங் அப்பர் அப்படிங்கிற செயற்கூறு செய்யும். ஓகே மாணவர்களே, மறந்துடாதீங்க, இதைய நோட் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது மாணவர்களே ஸ்ட்ரிங் லோயர். அடுத்தது பாருங்க, ஸ்ட்ரிங் அப்பர் பார்த்துட்டா STR லோயர். இந்த செயற்கூறு உள்ளீடாக கொடுக்கப்பட்ட சரத்தை ஆங்கில சிறிய எழுத்தாக மாற்றும். ஓகே, நம்ம இன்புட்டாக கேப்ஸில் கொடுத்துட்டு அப்படின்னா அதை என்ன பண்ணுறது சுமாலில் மாற்றக்கூடிய வேலையை இந்த செயற்கூறு செய்யும். சரி, இது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அதே சேம் கோடிங் தான், வாங்க பார்க்கலாம். ரன் பண்ணலாம். கேப்ஸில் கொடுக்கலாம்.
கேப்ஸில் கொடுத்து என்ன பண்ணுறது, ஸ்மாலுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். அடுத்து டு லோயர் அப்படிங்கிற செயற்கூறை பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்களா மாணவர்கள், கேப்ஸ் கொடுத்து என்ன இருக்குது நம்மளுக்கு லோயரில் டிஸ்பிளே பண்ணியிருக்குது. அதுக்கு பயன்படுத்தக்கூடியதை எஸ்டிஆர் லோயர் அப்படிங்கிற இந்த செயற்கூறு கேப்ஸில் நம்ம கொடுத்ததை ஸ்மாலுக்கு மாற்றி கொடுத்துருக்கு. ஓகே மாணவர்களே, வாங்க நாம் அடுத்த பகுதிக்கு போகலாம். இது எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் நாம் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, மேத் டாட், அதாவது கணித செயற்கூறுகளை பற்றி நம்ம பார்க்குறோம். இப்போ கணித செயற்கூறுகளை நிரலில் பயன்படுத்தணும் அப்படின்னா கட்டாயம் மேத் டாட் வச்சுங்கிற கெட்டப்பையில் நம்ம நிரல் பகுதியோட இணைக்க வேண்டும், மறந்துடாதீங்க. இப்போ காஸ் செயற்கூறு, ஓகே, காஸ் ஆப் செயற்கூறை பயன்படுத்துகிறோம். காஸ் ஆப் செயற்கூறு ஒரு செயலுறுப்பின் மதிப்பு ரேடியன்ஸாக எடுத்துக்கொள்ளும். காஸ் ஆப் செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு அளவு -1,1 என்ற பரப்பில் இருக்கும். திருப்பி அனுப்பும் மதிப்பு டபுள் ஃப்ளோட் அல்லது லாங் டபுள் என்ற தரவினமாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதைய சொல்லிக்கிறாங்க. நோட் பண்ணிக்கணும் மாணவர்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த நிரல் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த காஸ், சைன் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட செயற்கூறுகளை பயன்படுத்தும் போது மேத் டாட் வச்சுங்கிற கெட்டப்பையில் நாம் நிரலோட இணைத்து கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, இப்போ வந்து நம்ம காஸ் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம இதில் பயன்படுத்திக்கிறோம். அதனால மேத் டாட் வச்சுங்கிற கெட்டப்பையில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த நிரலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஓகே மாணவர்களே, இப்போ டபுளில் எக்ஸ் ஈக்குவல் டு 0.5 சொல்லிட்டா, இது தரவினம், எக்ஸுங்கிறது வேரியபிள், அதனுடைய மதிப்பு 0.5. ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கிறோம். ரிசல்ட்டுங்கிற வேரியபிளில் காஸ் ஆஃப் எக்ஸுங்கிறோம். ஓகே, இந்த காசுங்கிற ஃபங்க்ஷனில் இந்த எக்ஸ் மதிப்பு 0.5 கொடுக்குறோம். கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சிஅவுட்டில் என்ன பண்ண சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அப்போ அதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா இங்கே 0.877583 அப்படின்னு காஸ் 0.5 மதிப்பு நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்குது. அப்போ நாம் இந்த மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட செயற்கூறை பயன்படுத்தோம்னா மேத் டாட் வச்சுக்கிற கெட்டப்பையில் நம்ம நிரலோட நாம் இணைத்து கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, சரி வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன். ஸ்கொயர் ரூட் செயற்கூறு உள்ளிடப்பட்ட செயலுறுப்பின் மதிப்பிற்கான வர்க்கமூலத்தை திருப்பி அனுப்பும். ஸ்கொயர் ரூட் செயற்கூறு ஒரே ஒரு எதிர்மை எண் அல்லாத செயலுறுப்பை மட்டுமே ஏற்கும். ஒரு எதிர்மை எண்ணை செயலுறுப்பாக கொடுத்தால் ஸ்கொயர் ரூட் செயற்கூறு செயலக பகுதியில் பிழையை அறிவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, வர்க்கமூலத்தை கணக்கிடுறதுக்காக ஸ்கொயர் ரூட் செயற்கூறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கேயும் நிரல் பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க மாணவர்களே, நாம் இதையை இயக்கி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டபுள் தரவணத்தில் எக்ஸ் ஈக்குவல் டு 625 கொடுத்துருக்குறோம். ரிசல்ட் கொடுத்துருக்குறோம். ரிசல்ட்டில் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸை கொடுத்துருக்குறோம். அப்போ எக்ஸை கொடுத்தா இதுக்குள்ள 625 அர்த்தம். 625 ஸ்கொயர் ரூட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். அதுக்கு பிறகு சிஅவுட்டில் என்ன சொல்லிக்கிறா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எதை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம், ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ண சொல்லிக்கிறோம். அப்போ ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகே மாணவர்களே, 625 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா 625க்கு வர்க்கமூலம் எடுத்து 25 ஆன்சர் நம்மளுக்கு சொல்லியிருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் ஸ்கொயர் ரூட் அப்படிங்கிறது வார்த்தை அப்படியே டபுள் கோட்டில் இருக்கிறனால ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு வரை எக்ஸில் 625 இருக்குது, அது அப்படியே பிரிண்ட் ஆகிருக்குது. இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு டபுள் கொடுத்தால இந்த பகுதி டபுள் கோட்டில் இருக்கிறதுனால அது அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகிருக்குது. அதுக்கு ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25ங்கிறது இருக்கும். ஓகே, அது உங்களுக்கு ஆன்சராக சொல்லியிருக்குது. ஓகே மாணவர்களே, வாங்க நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். ஸ்கொயர் ரூட் பார்த்தோம். அடுத்தது சைன். சைன் ஆப் என்ற செயற்கூறு ஒரே செயலுறுப்பின் மதிப்பை ரேடியன்ஸில் இருக்கும். சைன் ஆப் செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு பரப்பு -1,1. இந்த செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு டபுள் ஃப்ளோட் அல்லது லாங் டபுள் என்ற தரவகையில் இருக்குது. எப்படி காசுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி தான் இதற்கும். அதுக்கடுத்தது பவர் ஆப் செயற்கூறு. பவர் ஆப் செயற்கூறு அடித்தளம் செயலுறுப்பின் மேல் அடுக்குக்குறி மதிப்பை திருப்பி அனுப்பும். அதாவது இந்த பவர் ஆப் செயற்கூறை பொறுத்த வரைக்கும் பேஸ் எக்ஸ்பனன்ட் அப்படின்னு சொல்லி 2 இருக்கும். அடிமானம் அடுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும். அதைத்தான் அதில் சொல்லியிருக்கிறார். பவர் ஆப் செயற்கூறின் செயலுறுப்பின் தர வகை லாங் டபுளாக இருந்தால் திருப்பி அனுப்பும் தரவின் வகை லாங் டபுளாக இருக்கும். இல்லையெனில் திருப்பி அனுப்பும் தர வகை டபுளாக இருக்கும். பவர் ஆப் செயற்கூறு 2 செயலுறுப்புகளை இருக்கும். ஒன்று அடித்தள மதிப்பு, இன்னொன்று அடுக்குக்குறி, பேஸ் எக்ஸ்பனன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஓகே, அதற்கும் ஒரு நிரல் பகுதி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாங்க இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம்.
இல்லை ஹெட்டர் பெயல் கொடுத்துருக்குது. மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் பயன்படுத்துறதுனால மேத்தமெட்டிக்ஸ் ஹெட்டர் பெயல் இங்கே வரையறுத்துருக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, டபுளுங்கிற தரவணத்தில் பேஸ் எக்ஸ்பனண்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள் அறிவிச்சிருக்கிறோம். பேஸ்க்கு 5ங்கிற மதிப்பு கொடுக்குறோம், எக்ஸ்பனண்ட்டுக்கு வந்து 4ங்கிற மதிப்பு கொடுக்குறோம். அதாவது அடிமானம் 5 அடுக்கு 4, 5 4 டைம் பெருக்கணும்னு அர்த்தம். 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5ன்னு சொல்லி பெருக்கணும்னு அர்த்தம். ரிசல்ட்டில் பவருங்கிற செயற்கூறை பயன்படுத்திட்டு பேஸ் கம்மா எக்ஸ்பனண்ட்டுங்கிற பேஸில் 5 இருக்கும், எக்ஸ்பனண்ட்டில் 4ன்னு இருக்கும். அப்போ இந்த பவர் செயற்கூறு என்ன பண்ணும்னா 5 4 முறை பெருக்கி நம்மளுக்கு ஆன்சரை ரிசல்ட்டில் அசைன் பண்ணிடும். அதுக்கு பிறகு சிஅவுட்டில் என்ன இருக்கும், பேஸ் மதிப்பையும் சொல்லிட்டு எக்ஸ்பனண்ட் மதிப்பையும் சொல்லிட்டு ரிசல்ட்டில் என்ன மதிப்பு இருக்குதோ அதை நம்மளுக்கு ஆன்சராக சொல்லணும். ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா டபுள் எக்ஸ் ஈக்குவல் டு 25ங்கிற எக்ஸில் 25ங்கிற அசைன் பண்ணிக்கிறான். ரிசல்ட்டில் சைன் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிக்கிறான். இதில் சைனையும் பயன்படுத்திட்டு பவருங்கிற செயற்குறையும் இதில் பயன்படுத்திக்கிறேன். 2 செயற்குறை ஒரே நிரலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு சிஅவுட்டில் என்னது, இந்த சைன் ஆஃப் எக்ஸுங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சராக சொல்லியிருக்கும். வாங்க மாணவர்களை நாம் அதை பார்க்கலாம். வாங்க மாணவர்களே, இப்போ டபுள் பேஸ் எக்ஸ்பனண்ட் ரிசல்ட் 3மே டபுளுங்கிற தரவணத்தில் இருக்குது. பேஸ்க்கு 5 கொடுத்துட்டு எக்ஸ்பனண்ட் 4ன்னு சொல்லியாச்சு. பேஸ் 5 எக்ஸ்பனண்ட் 4. அப்போ 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 அப்படின்னு சொல்லும்போது 625ன்னு சொல்லி ரிசல்ட்டில் அசைன் ஆயிருக்கும். இந்த சிஅவுட் என்ன பண்ணுவோம்னா என்ன நம்மளுக்கு ஆன்சர் சொல்லும், பவர் ஆஃப் 5 அடுக்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு 625ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு இந்த வடிவில் டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு பிறகு என்ன சொல்கிறான்னா டபுள்ங்கிற தரவணத்தில் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் சொல்லிட்டு 25ங்கிற மதிப்பு அசைன் பண்ணுறான். ரிசல்ட் ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ்ங்கிற சைன்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸ் வேரியபிள் இங்கே கொடுக்குறா. அப்போ இந்த இடத்துல 25 இருக்குது. இப்போ சைன் ஆஃப் 25 மதிப்பு என்ன அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷன் கால்குலேட் பண்ணி ரிசல்ட்டில் அசைன் பண்ணிடு. அதுக்கு பிறகு ரிசல்ட் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது அதனுடைய மதிப்பு சைன் 25 மதிப்பு என்னது -0.132352ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே மாணவர்களே, இது எப்படி உங்களுக்கு இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் செயல்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து மாணவர்களை நம்ம பார்க்கக்கூடியது சீரற்ற எண்களை உருவாக்குதல். ஆமாம், ரேண்டம் நம்பர். பாருங்க, C++ல் எனது rand ஆப் செயற்கூறு பயன்படுத்தி போலி சீரற்ற எண்களை உருவாக்கலாம். ரேண்ட் ஆப் செயற்கூறுக்கு 1 என்ற மதிப்பே கொடாநிலை மதிப்பாகும். நோட் பண்ணிக்க, ரேண்ட் ஆப் செயற்கூறுக்கு கொடாநிலை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மதிப்பு என்ன, 1. இதனால் ரேண்ட் ஆப் செயற்கூறை ஸ்டாண்ட் ஆப் என்ற செயற்கூறுக்கு முன் அழைத்தால் ரேண்ட் ஆப் செயற்கூறு srand ஆப் 1 என்ற மதிப்புடன் அழைக்கப்பட்டதாக செயல்படும். srand ஆப் செயற்கூறு குறியில்லா முழு எண்ணை அதன் அளப்புருவாக எடுத்துக்கொள்ளும். இதையே என்ன சொல்றாங்க, ரேண்டம் ஆப் செயற்கூறு அதன் தொடக்க எண்ணாக இருக்கும். இந்த செயற்கூறு CSST லைப் அல்லது ஸ்டாண்டர்ட் லைப்ரரி .h என்ற தலைப்பு கோப்பில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இந்த srand அப்படிங்கிற அந்த செயற்கூறுலாம் பயன்படுத்தோம்னா இந்த CSSTD லைப் .hங்கிற தலைப்பு கோப்பை நாம நிரல் பகுதியோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே மாணவர்களே, இன்ட் ரேண்டம் ஈக்குவல் டு ரேண்டம் ஆப் செயற்கூறு ரேண்டம்ல அசைன் பண்றாங்க. அதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, இதையெல்லாம் வந்து கமாண்ட் லைனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஅவுட்டில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரேண்டம் நம்பர் ஈக்குவல் டு ரேண்டமில் என்ன இருக்குதோ அதை டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்குது. randமில் 10ங்கிற மதிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேண்டம் ஆப் செயற்கூறு ரேண்டமில் அசைன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ரேண்டமை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்குது. சரி வாங்க மாணவர்களே, நம்ம இதை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது ரேண்டம் ஆப் செயற்கூறு பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டாக 1ங்கிற மதிப்பு எடுத்துக்கொள்ளும். அதுக்கடுத்து ரேண்டம் நம்பர் அதே உங்களுக்கு வேல்யூ வந்து எடுத்துக்கொள்ளும். ஓகே, நம்மக்கிட்ட எதையுமே கேட்காது, அதே என்ன உண்டு அதுக்குண்டான மதிப்பை வந்து எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அப்போ ரேண்டம் நம்பர் என்னது சீடு ஈக்குவல் டு 1, ரேண்டம் நம்பர் 41ங்கிற சீடு ஈக்குவல் டு 10, ரேண்டம் நம்பர் 71 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மாணவர்களே,
பயனர் வரையறுக்கப்பட்ட செயற்குறி. இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே பில்ட் இன் ஃபங்க்ஷன், ப்ரீ டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன், லைப்ரரி ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இனி நாம் பார்க்கக்கூடியது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். இதுவரைக்கும் பார்த்த அந்த செயற்கூறுகள் அத்தனையும், ப்ரீ டிபெண்டன்ட் ஃபங்க்ஷன் அத்தனையும் மாணவர்களே நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். ஒரு 4 ப்ரீ டிபெண்டன்ட் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். சிறுகுறிப்பில் கூட 5 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம், 3 மார்க்கில் கேட்கலாம். எதில் வேணாலும் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் கொஞ்சம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து மாணவர்களே, பயனர் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள். அதாவது பயனர் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக வரையறுக்கக்கூடிய செயற்கூறுகளுக்கு பேர் தான் யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன், பயனர் வரையறுக்க செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி நாம சொல்றோம். அதில் வாங்க முன்னுரை பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்ட பணிக்கான புதிய செயற்கூறுகளை பயனர் அவர் தேவைக்கேற்ப வரையறுக்கலாம். பயனர் உருவாக்கிய செயற்கூறுகளை பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் என்று அழைக்கிறோம். நோட் பண்ணிக்கங்க. பயனர் உருவாக்கிய செயற்கூறுகள் என்னது? பயனர் வரையறுத்த செயற்கூறுகள் என்று அழைக்கிறோம். ஒரு செயற்கூறுக்கு உள்ளீடு அளப்புருக்களை வரையறுப்பது அவசியமில்லை. ஆனால் அவற்றை பயன்படுத்தினால் செயற்கூறை அழைக்கும் போது செயலுறுப்புக்கான மதிப்பை அனுப்பலாம். ஒரு செயற்கூறு மதிப்பை வெளியீடாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது அவசியமில்லை. பொதுவான செயல்பாடுகளை ஒரே பருபயனாக்க தொகுதியில் உரைப்புதியாக்கம் செய்ய செயற்கூறுகள் பயன்படும். மேலும் இந்த செயற்கூறுக்கு அதன் செயல்பாட்டிற்கு மேற்ப பெயரிடுவது மிகவும் ஏற்றதாகும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை பற்றி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு செயற்கூறை வரையறுப்பது C++ல் ஒரு செயற்கூறை நிரலில் ஏதேனும் ஒரு பகுதியில் அதை பயன்படுத்தும் முன் வரையறுக்கப்பட வேண்டும். செயற்கூறு வரையறுப்பதற்கான தொடரியல். அதாவது ஒரு செயற்கூறை நம்ம நிரலில் பயன்படுத்துவதற்கு முன்பா என்ன பண்ணணும், அதைய நாம வரையறுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதனுடைய சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. திருப்பி அனுப்பும் தரவு வகை செயற்கூறின் பெயர். ஆமாம், C++ பொறுத்த வரைக்கும் ஒரு செயற்கூறு எப்படி வரையறுக்கணும்னா அதனுடைய ரிட்டர்ன் டைப் என்ன, டேட்டா டைப் தரவணத்தை சொல்லணும், செயற்கூறினுடைய பெயரை சொல்லணும், அதற்கு பிறகு அளபுருக்களுடைய பட்டியல் இருக்கணும், அந்த செயற்கூறினுடைய உடற்பகுதி இடம்பெற்றிருக்கணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க மாணவர்களே, நோட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து குறிப்பில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அனுப்பும் தரவு வகை என்பது C++ ஏற்கும் ஏதேனும் ஒரு ஏற்கத்தகு தரவணை வகையில் அமைக்கலாம். செயற்கூறின் பெயர் என்பது பயனர் வரையறுத்த குறிப்பெயர். அளபுருக்களின் பட்டியல் கொடுப்பது அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் வந்து நெசசரி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கொடுத்தாலும் கொடுக்கலினாலும் தப்பு இல்லை. அது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் ஹோல்டராக இடமுணர்த்தியாக தான் வந்து அது வந்து செயல்படுத்தப்படும். அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட அளபுருக்கள் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை கமா கொடுத்து நாம அறிவிக்க வேண்டும். செயற்கூறு உடற்பகுதி செயற்கூறின் உடல் பகுதியில் இந்த செயற்கூறு செயல்படுத்த வேண்டிய C++ கூற்றுகளை கொண்டிருக்கும். இந்த பயனர் வரையறுத்த செயற்கூறினுடைய உடற்பகுதியில் என்ன கூற்றை நாம் செயல்படுத்த நினைக்கிறோமோ அந்த கூற்றை வந்து அதில் கொடுக்கலாம். அடுத்து மாணவர்களே, செயற்கூறினுடைய முன்வடிவு என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. வாங்க நாம பார்க்கலாம். C++ நிரல் பல செயற்கூறுகளை கொண்டிருக்கலாம். ஆனால் நிரல் செயற்பாட்டினை தொடங்க கண்டிப்பாக ஒரு மெயின் செயற்கூறு இருக்க வேண்டும். C++ல கட்டாயம் எது இருக்கணும்? மெயின் செயற்கூறு இருக்கணும். அதாவது C++ மொழியின் கட்டமைப்பு கூறுகளாக திகழ்வை செயற்கூறுகள். அந்த செயற்கூறுகளுடைய தொடக்கமே வந்து மெயின் செயற்கூறு தான். மெயின் செயற்கூறு இல்லாமல் நிரல் வந்து இயங்காது. அதனால மெயின் செயற்கூறு ரொம்ப முக்கியம். பாருங்க, அதைத்தான் இதில் சொல்லியிருக்கிறான். அதே மாதிரி வரையறுக்கும் போது செயற்கூறுகளை அவற்றை நம் விருப்பப்படி எந்த வரிசையில் வேண்டுமானாலும் எழுதலாம். பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் மெயின் ஆஃப் செயற்கூறின் முன் அல்லது பின் அமைக்கலாம். மெயின் செயற்கூறுக்கு முன்னாடியும் யூசர் டிபெண்ட் ஃபங்க்ஷன் சொல்லலாம், பின்னாடியும் சொல்லலாம். அது நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். மாறி அறிவிப்பது போன்றே ஒரு செயற்கூறையும் நிரலில் அதை பயன்படுத்தும் முன்னரே அறிவிக்க வேண்டும். செயற்கூறு அறிவிப்பு கோற்றை மெயின் ஆஃப் செயற்கூறின் வெளியே கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயற்கூறினுடைய அறிவிப்பு கொண்டு கொடுத்துருக்குறாங்க. லாங் பேக்ட்ங்கிறது செயற்கூறினுடைய பெயர், லாங்கிறது அதனுடைய தரவு ரிட்டர்ன் டைப்பு, இன்ட் டபுள் அப்படிங்கிறது அதில் அளபுருக்களுடைய மதிப்புகள் என்ன அப்படிங்கிற இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிக்கிறான் பாருங்க. இங்கே லாங்கிறது திருப்பி அனுப்பும் தரவு வகை, பேக்ட்ங்கிறது செயற்கூறினுடைய பெயர், இன்ட் டபுள்ங்கிறது அளபுருக்களுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து அதனுடைய சிண்டாக்ஸ். மேலே கொடுக்கப்பட்டுள்ள செயற்கூறின் முன் வடிவம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் நிரல்பெயர்ப்பி கொடுக்கும். செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு லாங், செயற்கூறின் பெயர் பேக்ட். இந்த செயற்கூறு 2 செயலுறுப்புகளை ஏற்கும். இன்ட் டபுள். ஓகே. இன்ட் டிஸ்பிளே இன்ட் செயற்கூறு முன்வடிவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள செயற்கூறு முன்வடிவம் இதன் திருப்பி அனுப்பும் தரவுன பெயர் மற்றும் முறையான அளப்புருக்கள் அல்லது செயலுறுப்புகள் போன்ற தகவல்களை அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு செயற்கூறினுடைய அறிவிப்பு தான். இது டிஸ்பிளேங்கிறது செயற்கூறினுடைய பெயர், இன்ட்டுங்கிறது இந்த செயற்கூறு முழு எண் மதிப்பை திருப்பி அனுப்பும்னு அர்த்தம். இதில் அளபுருக்கள் பார்த்தீங்கன்னா முழு எண்ணில் இருக்குது. இன்ட் முழு எண் மதிப்புகளை எதை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, வாய்டு கட்டளையின் பயன். வாய்டு கட்டளையினுடைய பயன், வாய்டு தரவணத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாய்டு தரவணம் 2 முக்கிய நோக்கங்கள் கொண்டது. வாய்டு டேட்டா டைப் 2 முக்கிய நோக்கங்களை கொண்டது. இந்த செயற்கூறு எந்த மதிப்பையும் திருப்பி அனுப்பாது என்பதை குறிக்க பொது இணை சுற்றினை அறிவிக்க. இது அதனுடைய பயன். நோட் பண்ணி இதில் 2 மார்க்கில் கேட்டுருவாங்க. எந்த மதிப்பையும் திருப்பி அனுப்பாது, எந்த மதிப்பையும் ஏற்காது. அடுத்து ஜெனரிக் பாயிண்டர், பொது இன சுற்றினை வந்து அறிவிக்கிறதுக்காக இதை நாம பயன்படுத்தலாம்.
செயற்கூறு எந்த மதிப்பை திருப்பி அனுப்பாது என்பதை நிரல்பெயர்ப்பிக்கு வாய்டு தரவினம் குறிக்கும். மேலும் விரிவான சூழலில் வாய்டு எந்த மதிப்பையும் ஏற்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வாய்டு ஃபங்க்ஷன் வாய்டு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனை செயற்கூறு எந்த மதிப்பையும் ஏற்காது, நம்மளுக்கு எந்த மதிப்பையும் ரிட்டர்ன் பண்ணாது. அதுக்கு செயற்கூறு விளக்குது. ஓகே, அடுத்து மாணவர்களே, செயற்கூறை செயல்படுத்துதல். பயனர் வரையத்து செயற்கூறை செயல்படுத்த அதன் பெயர் மற்றும் தேவையான செயலுறுப்புகளை கொண்டு அழைக்க வேண்டும். செயற்கூறை அழைக்கப்படும் போது நிரல்பெயர்ப்பி செயற்கூறின் முன்வடிவத்தை பயன்படுத்தி செயற்கூறு சரியாக அழைக்கப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்கும். முன்வடிவில் உள்ள செயலுறுப்பின் தரவு வகையை அழைப்பு கூற்றில் உள்ள செயலுறுப்புகளின் தரவு வகை பொருத்தமாக இல்லை எனில் தரவு வகை மாற்றம் தானாகவே செய்ய முடியும் என்றால் நிரல்பெயர்ப்பி அதை செய்யும். இல்லையெனில் நிரல்பெயர்ப்பி இதற்கு பிழை அறிக்கையை அறிவிக்கிறார். அதாவது ஒரு செயற்கூறை செயல்படுத்தணும் அப்படின்னா நாம மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். கால் பண்ணும்போது நாம் அறிவிச்ச அந்த செயற்கூறு முன்மடிவோட நாம் அனுப்பக்கூடிய மதிப்புகள் பொருந்துதான்னு பார்க்கும். அதாவது சில டைம் பார்த்தீங்கன்னா தரவு வகை மதிப்புகள்லாம் நிரல்பெயர்ப்பியை மாற்றிக்கொள்ளும். ஒரு வகை மாற்ற முடியாத சூழ்நிலை இருந்தால் அது என்ன பண்ணும், நம்மளுக்கு எரர் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இந்த செயலுறுப்பு ஏற்காது மற்றும் எந்த மதிப்பை திருப்பி அனுப்பாத அழைப்பு செயற்கூறு. டிஸ்பிளே ஆஃப் எக்ஸ்ஐங்கிறது செயலுறுப்புகளை ஏற்கும், எந்த மதிப்பை திருப்பி அனுப்பாத அழைப்பு கூற்று. எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேங்கிறது செயலுறுப்பை ஏற்காது மற்றும் மதிப்பை திருப்பி அனுப்பும் அழைப்பு கூற்று. எக்ஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளே ஆஃப் எக்ஸ் ஒய்ங்கிறது செயலுறுப்புகளை ஏற்கும் மற்றும் மதிப்பை திருப்பி அனுப்பும் அழைக்கும் செயற்கூறு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து மாணவர்களை, முறையான அளப்புருக்கள் ஃபார்மல் பேராமீட்டர் ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மெய்யான அளப்புருக்கள்னு என்ன, அதே மாதிரி முறையான அளப்புருக்கள்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபார்மல் பேராமீட்டர்ஸ், ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். வாங்கி இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். செயலுறுப்புகள் அல்லது அளப்புருக்கள் மூலமாக அழைக்கும் செயற்கூறிலிருந்து அழைக்கப்படும் செயற்கூறுக்கு மதிப்புகள் பரிமாற்றம் செய்யப்படும். வரையறுக்கப்பட்ட செயற்கூறில் மாறிகளாக பயன்படுத்தப்பட்ட அளப்புருக்களை முறையான அளப்புருக்கள் என்று அழைக்கப்படும். அழைப்பு கூற்றில் உள்ள மாறிலி அல்லது மாறிகள் அல்லது கோவைகள் மெய்யான அளப்புருக்கள் எனப்படும். ஓகே, அழைப்பு கூற்று, அழைக்கப்படும் கூற்று அப்படின்னு சொல்லி இரண்டா பிரிக்கிறாங்க. இந்த நிரல் பகுதிக்கு போலாவாங்க. இப்போ ஹெட்டர் ஃபைலெல்லாம் கொடுத்துக்கிறோம். நேம் ஃபங்க்ஷன் நேம் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட் சம் இன்ட் எக்ஸ் இன்ட் ஒய்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சம்முங்கிறது பயனர் வரையறுக்கும் செயற்கூறு. இந்த பயனர் வரையறுக்கும் செயற்கூறு என்ன மதிப்புகளை திருப்பி அனுப்புனா முழுயின் மதிப்புகளை இன்ட் தரவணத்தில் தான் திருப்பி அனுப்பும். இங்கே எக்ஸ்னு ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கிறோம், ஒய்னு ஒரு வேரியபிள் சொல்லியிருக்கிறான். நாம் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கூறு பாடம் வந்துட்டாவே வேரியபிளுக்கு பதிலாக நம்ம அதை என்னதான் சொல்லணும், அளப்புருக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ எக்ஸ்னு ஒரு அளப்புரு, ஒய்னு ஒரு அளப்புரு, இந்த இரண்டும் எந்த தரவணத்தில் இருக்குது, இன்ட் தரவணத்தில் தான் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் வேரியபிள்னு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த அளப்புருக்களுக்கு என்ன பேர் அப்படின்னா முறையான அளப்புருக்கள், ஃபார்மல் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லி பேர். இந்த செயற்கூறில் என்ன கோடிங் எழுதிக்கிறாங்கன்னா ரிட்டர்ன் கூற்றை பயன்படுத்தி எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு சொல்லி இரண்டையும் கூட்டி ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரிட்டர்ன் கூற்று என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு செயற்கூறினுடைய முடிவை வரையறுக்கக்கூடியதை இந்த ரிட்டர்ன் கூற்று செயல்படுத்தும். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். ரிட்டர்ன் செயற்கூறுன்னு என்ன, ஒரு செயற்கூறினுடைய முடிவை வரையறுக்கிறது, முடிவை சுட்டுகிற வேலையை செய்யக்கூடியது, என்னது ஒரு செயற்கூறை முடித்து வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியது இந்த ரிட்டர்ன் செயற்கூறு அப்படி இந்த ரிட்டர்ன் கூற்று அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்போ எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பையும் கூட்டி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேலையை இந்த ரிட்டர்ன் கூற்று செய்யும். அதுக்கடுத்து மெயின் ஃபங்க்ஷன், இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். அதுக்கு பிறகு மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள், பின்னு ஒரு வேரியபிள் சொல்லிக்கிறோம். என்டர் நம்பர் 1ன்னு சொல்கிறோம். இப்போ ஏக்கு இன்புட் கொடுக்குறோம். என்டர் நம்பர் 2ன்னு சொல்கிறோம், பிக்கு இன்புட் கொடுக்குறோம். அதுக்கு பிறகு சிஅவுட்டில் அது சம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி டபுள் கோட்டில் கொடுத்ததுனால ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். அதுக்கு பிறகு இந்த சம்முங்கிற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷனில் சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொன்னால் இதுக்கு என்ன பேருனா இந்த ஃபங்க்ஷனை இங்கிருந்து அழைக்கிறோம்னு அர்த்தம். என்ன பண்ணுறோம், இங்கிருந்து என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷன் அழைக்கிறோம். ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி அழைக்கணும்னா அதனுடைய பெயர் சொல்லிட்டு அழைக்கணும். அழைக்கும் போது அந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான மதிப்புகளை அனுப்பி வைக்க வேண்டும். என்ன பண்ணுறோன்னு இந்த மதிப்புகளை நாம் என்ன பண்ணுறோன்னு அனுப்பி வைக்க வேண்டும், மறந்துடாதீங்க. ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல வரையறுத்து சொல்லியிருக்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நோட் பண்ணிக்கங்க இதைய. இது அழைக்கும் செயற்கூறு, இது அழைக்கப்படும் செயற்கூறு. மெயின் செயற்கூறு இருக்கிறது அழைக்கும் செயற்கூறு, இது அழைக்கப்படும் செயற்கூறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இங்கு இருக்கிறது மெய்யான அளப்புரு, இது முறையான அளப்புரு. இந்த அளப்புரு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆனால் இந்த அளப்புரு கட்டாயம் நாம வரையறுக்க வேண்டும், மறந்துடாதீங்க. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதற்குண்டான மதிப்புகளை நாம மாறிகளாகவோ மாறிலிகளாகவோ கோவைகளாகவோ என்ன பண்ணலாம், நாம அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. சரி வாங்க, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நாம நிரல்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கோடித்தை இங்கே டைப் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க இதை நாம எக்ஸிக்யூட் பண்ணலாம்.
இது யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் மாணவர்களே. இதோட முடிஞ்சது. இங்கிருந்து மெயின் ஃபங்க்ஷனில் ஏபின்னு 2 வேரியபிள் சொல்லியாச்சு. என்டர் நம்பர் 1 சொல்கிறான். 10ன்னு ஒரு நம்பர் 1 கொடுக்குறான். என்ன வேண்டும், ஏல 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கும். அடுத்து என்டர் அடிக்கிற நம்பர் 2க்கு இன்புட் கேட்குது, 20ன்னு கொடுக்குற, அதையே பியில் அசைன் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு இந்த சி அவுட்டில் என்ன எழுதிக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்முன்னு இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனவே சொல்லிக்கிறோம். அப்போ மெயின் ஃபங்க்ஷனில் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் நேம் சொன்னால் இந்த யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷனை மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து கால் பண்ணுறோம்னு அர்த்தம், அழைக்கிறோம்னு அர்த்தம். அதை எப்படி அழைக்கணும்னா அந்த ஃபங்க்ஷனுடைய பெயர் சொல்லித்தான் நாம் அழைக்க வேண்டும். அழைக்கும் போது அதற்குண்டான மதிப்புகளை மாறிகளாகவோ மாறிலிகளாகவோ கோவைகளாகவோ நாம் அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ இங்கே இருக்கக்கூடிய சம்மில் இருக்கக்கூடிய 2 அளப்புருக்களை நாம் அனுப்புகிறோம். இது வந்து மெய்யான அளப்புரு, இது கம்பல்சரியாக கொடுக்கணும். அப்போ ஏங்கிற அளப்புரு எக்ஸில் அசைன் ஆகும், பிங்கிற அளப்புரு ஒயில் அசைன் ஆகும். அப்போ ஏல நாம் கொடுத்த 10 எக்ஸில் போய் அசைன் ஆகிருக்கும், பியில் கொடுத்த 20 ஒயில் அசைன் ஆகிருக்கும். அப்போ அசைன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா அந்த ரிட்டன் கூற்று ஏல இருக்கக்கூடிய 10ஐயும் பியில் இருக்கக்கூடிய 20ஐயும் கூட்டி என்ன வேண்டும், நம்மளுக்கு மதிப்பை சம்முங்கிற ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம சி அவுட்டில் சம்முங்கிற ஃபங்க்ஷனை பிரிண்ட் பண்ண சொன்னதுனால இந்த சம்முங்கிற ஃபங்க்ஷனில் என்ன மதிப்பு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும், 30ங்கிற மதிப்பு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க மாணவர்கள், நான் என்டர் அடிச்சோடனே நம்மளுக்கு 30ங்கிற வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே மாணவர்களே, இத்துடன் வந்து இந்த பாடத்தினுடைய 2வது பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.